நான் இப்போ வந்து ப்ளவுஸை வரைஞ்சி காட்டினேன் இல்லைங்களா, அது வரைஞ்சுதான் அப்புறம் அந்த கட்டிங் மெத்தட் வீடியோ பார்த்து கட்டிங் கற்றுக்குங்க. இதை பாருங்கள், இப்போ ஹேண்ட்ஸ் போடுறேன் பாருங்கள். இது கரபாகம், அடுத்த கரபாகம். இது வந்து சிங்கிளாக இருக்கிறத நம்ம வந்து ரெண்டாக மடிச்சிக்கணும்டா, 2 கை வரதுக்காக. இது பாருங்கள், ஒன்றா இருக்கா. இந்த கரபாகத்தை முதல்ல 2ஆக மடிங்க. வச்சுட்டீங்களா? போதுமா ஸ்லோ? இப்போ வந்து அளவு ப்ளவுஸ், இதுவா? இதை பாருங்கம்மா, இது வந்து சீவு பாயிண்டா. இதை அளவு எடுக்கக்கூடாதா? இந்த அக்குலேருந்து இது ஸ்ட்ரைட்டாக பிடிங்கம்மா. இங்கேருந்து அளவு எடுத்துக்கோங்க. இதில் 1 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே மடிச்சிடுங்க. மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மடிச்சிடுங்க. இப்போ திருப்பி ரீசெக் பண்ணுங்கள். எப்போவுமே 10 வாட்டி செக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், 1 இன்ச் இருக்கா. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு தேவையான துணி. புரியுதுங்களா? இது வந்து சுற்றளவு. இங்கே ஜாயிண்ட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் கை வந்து 4 கட்டிங் வராமல் இருக்கும். இங்கே ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் இது. ஓகே, இப்போ இதுதான் கையினுடைய உயரம். கீழே 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. மேலே இந்த தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இன்ச்சு டேப் எடுத்து இங்கே 3 இன்ச்சு விட்டுருங்க. நீட்டு கை இருந்ததுன்னா 3.5 இன்ச்சு விடுங்க. 9 இன்ச்சுக்கு மேலே வந்தால் நீட்டு கை. 9 இன்ச்சு இருந்தாலும் நீட்டு கை தான். இங்கேருந்து 3 வச்சிட்டிங்களா? இப்போ இதை வந்து இன்ச்சு டேப்பில் மெஷர் பண்ணுங்கள். இப்போ 8.75 இருக்குது. இதை வந்து 3 பாகமாக டிவைட் பண்ணுங்கள். ஈக்குவலாக இருக்கணும் ஷேரிங் பண்ணுறது. பண்ணிட்டோமா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வரைய தெரிஞ்சதுன்னா அழகாக இதுலேருந்தே வரைஞ்சிடலாம். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நான் வரைஞ்சது கரெக்டாக இருக்கா? இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக வரணும். இதுலேருந்து அது அப்படியே வந்துடணும். இப்போது அடுத்த பாயிண்ட்டு 3ஆவது பாகத்துலேருந்து பாதியிலே புள்ளி வச்சுக்கோங்க. ஸ்கேலை இப்படி திருப்பிக்கோங்க. இது பேர் பள்ளம் வரைகிறது, குடைந்து வெட்டுவதுன்னு சொல்லுவாங்க. இதை பள்ளம் வெட்டணும். இந்த மாதிரி நீ இந்த ஸ்கேலை இங்கே வச்சுக்கிட்டு இங்கே பண்ணாலே நீ வந்து உங்கள் சொந்த புத்தி ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து இந்த 3rd பாதி பாயிண்ட்டுக்கு வச்சு இப்படி வரைஞ்சிட்டோம்னா கை வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான்டா கை வெட்டுறது. அதுக்கப்புறமா பெல்ட் வைக்கணும். அதை வீடியோ பார்த்துக்குங்க. நீங்கள் ஸ்லோவாக கேட்டிங்கன்றதுக்காக இப்போ தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.